நான் நேத்து தான் சிங்கப்பூர், மலேசியா அங்க இருக்கிற அன்ஷிதா அவர்களுடைய ரசிகர்கள் பல பேரோட பேச முடிஞ்சது. பொதுவா நம்ம நம்மளுடைய சேனல்ல யாரை பத்தி நம்ம பேசுறோமோ அந்த டைம்ல அவங்களால இன்ஸ்பைர் ஆனவங்க, அவங்கள ரசிக்கிறவங்க பல பேர் ஒவ்வொரு டைமும் நம்ம கூட பேசியிருப்பாங்க. ஜனனி அவர்கள், பிக் பாஸ் 6 தமிழ் ஜனனி அவர்கள், அதுக்கப்புறம் அசீம் அவர்கள், ராஜு அண்ணா அவர்கள், பாலாஜி முருகதாஸ் அவர்கள், கவினண்ணா அவர்கள், லாஸ்பியா அவர்கள். ஸோ இப்படி பல பேரை நேசிக்கிற நபர்களோட அந்த டைம் நம்ம அவங்கள பேசக்குள்ள அவங்க நம்ம கூட கான்டாக்ட் பண்ணி பேசியிருப்பாங்க, நிறையபடியாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள சில சகோதரிகள், சில அம்மாமார் மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து அன்ஷிதா அவர்களுடைய ரசிகர்கள் பல பேரோட பேச முடிஞ்சது. அதுல பல பேர் சொன்னது என்ன அப்படின்னா, அன்ஷிதா அவர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய போராட்டங்கள், அவங்கள பற்றிய விடயங்கள் சோசியல் மீடியால வந்தது. அதனால பல பேருக்கு தெரியுது. ஆனா இப்படி அன்ஷிதாவை போல் பல பெண்கள் உலகத்துல இருக்காங்க. நாங்களும் சரி, என்னுடைய சகோதரிகளும் சரி, இந்த அன்ஷிதாவோட வாழ்க்கையை பார்க்கக்குள்ள எங்களுடைய வாழ்க்கையை பார்க்குற மாதிரி இருக்கு. குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம், தடையா இருக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம், நம்மளை அள வச்சு ரசிக்கணும்னு ஒரு கூட்டம். அப்ப அதெல்லாம் நமக்கு ஒரு டைம்ல நடக்கக்குள்ள நமக்கு எப்படி தாண்டி வாரது, முன்னுக்கு போறதுன்னு தெரியல. ஆனா நமக்கு வந்த தடைகள், அந்த புல்லிங், சைபர் புல்லிங், அப்படியான புல்லிங்கள் அன்ஷிதாவை பார்க்கக்குள்ள நமக்கு நடந்தது நடக்கக்குள்ள அந்த பொண்ணு எப்படி அந்த தடை, அதை உடைப்புது சரித்திரம் படை அப்படின்ற மாதிரி அவங்க போறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அதை பார்த்துட்டு நாங்களும் அது எங்களுடைய வாழ்க்கையில பல தடைகளை தாண்டி போகக்கூடியத மாதிரி இருக்கு. அன்ஷிதா இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி கேர்ள்ஸ் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பெருமையா சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம். அவங்க சொன்னது போலயே இன்னைக்கு அன்ஷிதா அவருடைய சம்பவம் தான். ஜோடி ஆயுரெடி அது இன்னொரு 3 வீக்ல வைல்ட் கார்ட் என்ட்ரில திரும்ப வருவாங்க. அன்ஷிதா இல்லாம இந்த ஜோடி ஆயுரெடி கம்ப்ளீட் ஆகாது, முடியாது, கம்ப்ளீட் எண்டிங் முடியாது. இந்த சீசன், இந்த வீக் கூட பாத்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. அன்ஷிதா அவர்கள், சாண்டி சுந்தர் அவர்கள் இருக்கைக்குள்ள அந்த இந்த எதிர்பார்ப்பு மாதிரி இல்லை, சரிங்களா? அன்ஷிதா அவங்க அந்த பவர் பேருக்கே அந்த ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு. அது இந்த வீக் மிஸ் ஆறது சேனலை உணர்ந்திருப்பார்கள், சரிங்களா? ஸோ கண்டிப்பா இன்னொரு 3 வீக்ல அந்த வைல்ட் கார்ட் என்ட்ரில அவங்க திரும்ப வந்துருவாங்க. பட் அப்படி இருக்கக்குள்ள சொல்றியா அதுல அன்ஷிதா அவர்களுடைய என்ட்ரி அதுவும் வேற மாதிரி இருக்கு. சரி, அதை பத்தி பேசலாம். அடுத்தது அன்ஷிதா தீபக் அவங்களை பற்றி வருகின்ற பேச்சு நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்ஸ்டாகிராம திறந்தா, ஃபேஸ்புக்கை திறந்தா அந்த வீடியோக்கள் தான் கொண்டிருக்கு ட்விட்டர்ல. ஸோ அது என்ன முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது விஷால் அவர்களுடைய படம் நிறைய டாக் போய் கொண்டிருக்கு மக்களே. அதுல நம்ம ஒரு பார்வைக்கு சில சகோதரர்கள் அனுப்பியிருந்தாங்க, ப்ரோ இது உண்மையா இருக்குமா அப்படின்ற மாதிரி. SK24 அந்த படத்துல விஷால் அவர்கள் ஒரு கதாபாத்திரம் அப்படின்றாங்க. சரி, அதை பற்றி ஒரு பார்வை பார்த்துருவோம், சரிங்களா? அடுத்தது ரவீந்தர் சார் அவர்களுடைய தரமான சைகை சொல்லி அடிக்கிறாரு, இதுதாண்டா வளர்ச்சி அப்படின்ற மாதிரி இருக்கு. வளர்ச்சி அப்படின்னா பிக் பாஸுக்குள்ள போனா அந்த அடுத்த கட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த வாட்டி பல பிக் பாஸ் தமிழ் போட்டியாளர்களை நம்ம பார்க்க முடியுது. அதுல ரவீந்தர் சார் அவர்கள் நம்மள இருந்து ஒருத்தங்க போனா எப்படி சாதிக்க முடியுமோ அப்படி பண்ணி கொண்டிருக்காரு. அது என்ன வழியா அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் அன்ஷிதா அவர்கள் ஊ சொல்றியா அது இந்த வார இந்த வீக்குக்கான எபிசோட்ல அன்ஷிதா அவர்களுடைய என்ட்ரி, அதுவும் பல கதாபாத்திரங்கள்ல கெட்டபுல வர்றாங்க. அதுல விஷால் மாதிரி நான் தான் விஷால் அப்படின்னு சொன்னாலாம் அந்த ப்ரொமோ பகுதிக்குள்ளேயே எப்படா எபிசோட் வரும் அப்படின்னு மாதிரி இருக்கு. அதுவும் தர்ஷிகாவை வச்சு அவங்க கொடுக்குற பதிலடிகள், அந்த தர்ஷிகா எப்படி பிளே பண்ணாங்க அப்படின்னு, அதாவது குற்றம் செய்த நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்னுவாங்க. அப்ப அன்ஷிதா அவர்கள் அந்த கெட்டப்ல வரைக்குள்ளேயும் சரி, நான் தான் விஷால் அப்படின்னு சொல்லக்குள்ளேயும் சரி, அந்த கான்செப்ட்ல எதிர்பாராம இந்த விடயத்தை பண்ணக்குள்ள தர்ஷிகா சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. ஆனா நம்மளால உணர முடியுது உள்ளுக்குள்ள அவங்களுக்கு எப்படி அந்த குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படி என்பது. இதெல்லாம் தரமான செய்கை மக்களே. அதுவும் அன்ஷிதா அவர்கள் இப்படி பண்றது தரத்திலும் தரம். பொதுவா ஒரு ஆர்டிஸ்டோட வெற்றி என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சியோட வெற்றி என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோமோ, ஒரு டீசரும் வந்தோம்னா அந்த அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம எதிர்பார்த்துக்கணும், எப்படா ஃபுல் எபிசோட பார்க்க முடியும்னு. அன்ஷிதா அவர்கள், பிரியங்கா அவர்கள் 2 பேரும் ஒருத்தங்களே அந்த ஷோவை கொண்டு போகக்கூடியவங்க. 2 பேருமே ஒரு நிகழ்ச்சியில் எப்படி இருக்கும், இந்த வாட்டி சொல்றியாக்கு மரண வெயிட்டிங், சரிங்களா? ஸோ இது அன்ஷிதா அவர்களுடைய ஒரு விடயம். இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா, தீபக் அவர்கள், அன்ஷிதா அவர்கள் நம்ம சில விடயங்கள் இப்ப, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விடயத்தை வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்குள்ள பல விடயங்கள் நம்ம கவனிக்க மாட்டோம். அந்த வெற்றி மட்டும்தான் நம்ம இலக்குல இருக்கும்.
அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸை பார்க்கக்குள்ள சில விடயங்கள் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சரிங்களா? என்னோட குறி முத்துக்குமரன், அவரை வைக்கணும், என்னோட ஸ்டைல் அதுதான். ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு சீசனுமே முதல் நாளே நம்ம ஒரு 22 பேரோ 24 பேரோ எனக்கு பிடிச்சவங்களை சப்போர்ட் பண்ணுவேன். 6 வருஷமும் நான் சப்போர்ட் பண்ண நபர்கள் கண்டினியூவா வின் பண்ணியிருக்காங்க. முதல் நாள் சொல்லி அடிப்பேன். அப்ப நம்ம அந்த ஒரு நபர் மீது தான் நம்ம பார்வை இருக்கும். ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சாலும் திரும்ப பேசிக்கல பல தவற விட்டபடிங்களை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப முத்துக்குமரன் தீபக் எப்படி பார்க்க ஒரு அழகா இருந்துச்சு, உண்மையான ஒரு உறவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சோ, அதுக்கு ஈக்குவலா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஈக்குவலா அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் தீபக் அவர்கள், அன்ஷிதா அவர்கள் தீபக் அவர்கள் மீது வச்சிருக்கிற மரியாதை, அந்த அப்பா மாதிரி அப்படின்ற அந்த அன்பு, ஈவன் அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல, தீபக் காலில் ஏதோ கிளாஸ் உடைக்கல, தீபக் அவர்கள் வந்து அதை எடுத்து விட்டது, அந்த செருப்ப கலடி போட்டு எடுத்து விட்டாரு அப்படின்னு அவங்க மனசார சொன்னாங்க அந்த பொண்ணு. அப்ப நமக்கு ஒரு பெரிய ஒரு கவலையா இருந்துச்சு. இப்ப முத்துக்குமரன் தீபக் மெய்யழகன் அப்படின்னு எப்படி கொண்டாடப்பட, சில பேர் எடிட் பண்ணி போடுறாங்களோ, அதை விட அதிகமா கொண்டாடப்பட வேண்டியது அன்ஷிதா அவர்களுடைய தீபக் அவர்களுடைய அந்த அழகான ஒரு அந்த அன்பு அந்த பிக் பாஸ்ல. அப்ப அந்த விடயங்களை இப்ப சமீபமா பல பேர் ஷேர் பண்ணிக்கல, ஈவன் தீபக் அவர்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஸ்டோரியில அன்ஷிதா அவர்கள் தீபக் அவர்களை பற்றி. அதை பார்க்கக்கூட அவ்வளவு பாசிட்டிவிட்டியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்ப நம்ம ஒரு விடயத்தை பார்க்கக்கூட நம்மளா அறியாம ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குதுன்னா அந்த விடயத்துல உண்மை இருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்ப அந்த விடயங்கள் அந்த படங்களை எடிட்டிங்கா இப்ப நம்ம சோசியல் மீடியால போய் ஏதாவது ஒரு மைண்டு கவலையா இருக்கக்குள்ள இல்ல வேற ஏதாவது யோசனையில இருக்கக்குள்ள ஸோ இப்படியான விடயங்களை பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய விடயங்கள் அன்ஷிதா தீபக் அவர்கள் எப்படி மெய்யழகன் அப்படின்னு தீபக் முத்துக்குமரன் கொண்டாடப்பட வேண்டிய நபர்களோ அதை விட இல்ல அதுக்கு ஈக்குவலா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இதுதான் அன்ஷிதா தீபக் அவங்களுடைய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பிக் பாஸ் தமிழ்ல. அதை பல பேர் ஷேர் பண்ணுங்க, அதை பல பேர் இப்ப ஷேர் பண்றதை பார்க்க கூட நல்லா இருக்கு. சரிங்களா? இது ஒரு விடயம். அடுத்தது வந்து SK24. ஸோ அந்த படத்துல வந்து விஷால் அவர்களுடைய பேர் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க. இப்ப சிவாஜி அண்ணாவோட அந்த 24வது படத்தை வந்து டான் படம் அவங்கள 2022 எடுத்தாங்கல்ல, சிபி சக்கரவர்த்தி அவர்கள், அவங்க தான் எடுக்க இருக்காங்க. அனிருத் அவர்கள் தான் மியூசிக்கு. மகாராஜா படத்தை தயாரிச்சவங்க சுதன் சுந்தரம் ப்ரொடக்ட், அவங்க தான் வந்து இதுக்கும் வந்து இதை பண்றாங்க. ஸோ அப்போ சில விடயங்கள் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள ஒருவேளை இந்த ரூமரோ இந்த விடயமோ உண்மையா இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதாவது விஷால் அவர்கள் வந்து SK அவர்களுக்கு தம்பியாக ஏதோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் அதுல போட்டிருக்கு ஃபேஸ்புக்ல ஒரு இதுல. சினிமா பத்தி போடுறவங்க எதையுமே ஒபிஷியலா வர முதல் நம்ம வந்து நம்ப முடியாது. பட் விஷால் அவர்களை பத்தி இந்த படம் அந்த படம் நிறைய தகவல் போகுது, நெருப்பில்லாம புகை வராது. ஒரு 10 விடயத்துக்கிட்ட போக முடியுது, அந்த படத்துல இருக்காங்க இந்த படத்துல இருக்காங்கன்னு. கூடிய சீக்கிரம் ஒபிஷியலா அப்டேட் வரும், வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம கொண்டாடலாம். ஆனா இப்படியான விடயங்களை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் ஒபிஷியலா எனக்கு எந்த அப்டேட்டும் வரல. ஸோ நேற்று நைட்டு வந்து சில சகோதரங்கள் நமக்கு அனுப்பியிருந்தாங்க, SK24 விஷால் அவர்கள் இருக்காங்களா அப்படின்னு. இருக்காங்கன்னு சில பேரும், இருக்காங்களா சில பேரும், இந்த பதிவை பார்த்தோம் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அந்த பதிவை நான் உங்க கூட சொல்லிக்கிறேன். சரிங்களா? விஷால் அவர்களே, பல பேர் உங்களுடைய படத்தோட இல்ல வெப் சீரிஸோட என்ட்ரிக்காக ஆவலா காத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த இனிய செய்தி வரணும் அப்படி என்பது அதை நம்ம எல்லாரோடையும் பயந்து வரணும் என்றது நம்மளுடைய மிக விருப்பம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து ரவீந்தர் சார் அவர்கள், அவருடைய படம் DD நெக்ஸ்ட் ஒரு ரகனன் ஒரு படம் வந்தது. அதுல ரவி சாரை மக்கள் கொண்டாடுறத பார்க்கக்குள்ள இவன் பல பேர் ரவீந்தர் சாரை பார்த்தா நம்ம பிக் பாஸ் ரவீந்தர் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்ல போடுறதெல்லாம் பார்க்கக்குள்ள சிறப்பா இருக்கு. அந்த ஒரு இனிய கொண்டாட்டமே இன்னும் முடியல. அடுத்தது DD நெக்ஸ்ட் லெவல்ல வந்து ரவீந்தர் சார் அவர்களும் நடிக்கிறாங்க. அதுல ஒரு பாட்டு கூட வந்தது, அதுக்கு ரவீந்தர் சார் ஆரம்பம் வச்சுட்டு அந்த பாட்டுமே நீங்க போட்டிருந்தாங்க. DD நெக்ஸ்ட் லெவல் யூடியூப்ல அடிங்க, ரீசன்ட் போஸ்ட் பாருங்க, அந்த பாடல் வரும், பார்க்க நல்லா இருக்கு. ரவீந்தர் சார் சொல்லி அடிப்பது சிறப்பா இருக்கு. சரிங்களா? ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.